வெல்கம் டு ஹோம்மேட் ரெசிபீஸ் தமிழ். இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கக்கூடியவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி ஒரு இன்ஸ்டன்ட் முட்டை மாவு ரெசிபியை நம்ம பார்த்தாச்சு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ஒரிஜினல் முட்டை மாவு ரெசிபி தான். ஆனா இந்த இன்ஸ்டன்ட் முட்டை மாவை விடவும் இந்த ஒரிஜினல் முட்டை மாவு வந்து நல்ல டேஸ்டா இருக்கும். அது மட்டும் இல்ல, நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தான் இது. இது ஒரு ஸ்நாக்ஸா மட்டும் இல்லாம ஒரு பிரேக்ஃபாஸ்டா கூட நம்மளால சாப்பிட முடியும். இந்த முட்டை மாவு செய்ய ஒரு பவுல் எடுத்து இதுல 2 கப் அளவுக்கு பச்சரிசி சேர்க்கலாம். இந்த பச்சரிசி நம்ம எடுக்கும்போது நல்ல தரமான பச்சரிசி எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா இது ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தான். இனி இந்த பச்சரிசியை நல்லா சுத்தமா கழுவி எடுத்து தண்ணி ஊற்றி குறைஞ்சது 2 மணி நேரமாவது ஊற வைக்கணும். அரிசியை 2 மணி நேரமாவது நம்ம ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா மாவு பொடிச்சாதான் நம்ம மாவு வறுத்ததுக்கு அப்புறமா இந்த மாவு கடுகடா இல்லாம சாப்பிட நல்லா இருக்கும். இப்போ 2 மணி நேரம் கழிச்சு இந்த அரிசி நல்லா ஊறியாச்சு. இனி இந்த தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டி எடுக்கலாம். இந்த அரிசியில் ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாத அளவுக்கு இதே போல் வடிகட்டி எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு காட்டன் துணியில் வச்சு இந்த அரிசியை நம்ம ஒரு ஃபேனுக்கு கீழே போட்டு நல்லா காய வைக்க போகிறோம். நிழலில் காய வச்சா போதும், வெயிலில் காய வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இந்த அரிசியில் இருக்கக்கூடிய ஈரம் எல்லாம் போய் நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போது கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் இதே போல் ட்ரையாக இருக்கணும். இனி இந்த அரிசியை நம்ம மிக்சியில் போட்டு தான் மாவு பிடிச்சி எடுக்க போகிறோம். இந்த மிக்சி ஜாரில் நான் 2 தடவை இந்த மாவை அரைச்சி எடுக்க போகிறேன். பாதி அரிசியை சேர்த்து ஃபஸ்ட்டு பொடிச்சாச்சு. இதை ஒரு உருளியில் சேர்க்கலாம். நம்ம இந்த மாவு கையில் எடுத்து பார்க்கும்போது லைட்டாக தறி இருக்கிறது மாதிரி தான் இருக்கும். இப்படி இருந்தால் தான் இந்த முட்டை மாவுக்கு நல்லா இருக்கும். ரொம்ப நைஸாக பொடிஞ்சு போச்சுன்னா சாப்பிடும்போது நல்லா இருக்காது. இப்போ அதிக அளவில் ரெடி பண்ணுறதா இருந்தால் பில்லில் கொடுத்து மாவு பிடிக்கும்போது கூட இடியப்ப மாவு மாதிரியும் இல்லாமல் அதே சமயம் புட்டு மாவு மாதிரியும் இல்லாமல் லைட்டாக தறி இருக்கிறது மாதிரி பொடிச்சு வாங்கினா போதும். இப்போ இந்த 2 கப் பச்சரிசியும் பொடிச்சு ஒரு மாவு வறுக்கக்கூடிய உருளியில் சேர்த்தாச்சு. இனி அடுத்ததாக முட்டை சேர்க்க போகிறோம். இந்த 2 கப் பச்சரிசிக்கு 2 முட்டை கரெக்டாக இருக்கும். நான் இன்றைக்கி சொல்லக்கூடிய அளவுகள் எல்லாம் பர்ஃபெக்டான அளவுகள் தான். இந்த அளவுகளை நோட் பண்ணி வச்சிங்கன்னா நீங்கள் எவ்வளோ வேணாலும் ரெடி பண்ணலாம். இப்போ இந்த முட்டையை நம்ம அப்படியே மாவில் சேர்க்காம இதே போல் பீட் பண்ணி சேர்த்துட்டு இனி புட்டு மாவு நம்ம விரவுது மாதிரி கையால் இதே போல் இந்த முட்டையை சேர்த்து இந்த மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா உடச்சி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இப்போ முட்டை சேர்த்து இந்த மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இனி அடுத்ததாக இது கூட தேங்காய் சேர்க்க போகிறோம். இந்த 2 கப் பச்சரிசிக்கு 2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் கரெக்டாக இருக்கும். 2 கப்புன்னு சொல்லும்போது ஒரு மீடியம் சைஸ் தேங்காவை ஃபுல்லாக துருவி எடுக்கணும். இதுதான் கரெக்டான அளவு. இனி அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்கலாம். இனி இந்த உப்பு தேங்காய் எல்லாமே இந்த மாவில் நல்லா மிக்ஸ் ஆகுது மாதிரி இதே போல் கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் இந்த தேங்காயில் இருக்கக்கூடிய தேங்காய் பால் எல்லாம் இந்த மாவில் மிக்ஸ் ஆகும். நம்ம சும்மா தேங்காயை தட்டிட்டு கரண்டியால் மிக்ஸ் பண்ணி எடுத்தால் இந்த தேங்காய் பால் அந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகாது. கையால் நல்லா இந்த மாதிரி விரவி எடுக்கும் போது தான் இந்த தேங்காயில் இருக்கக்கூடிய தேங்காய் பாலும் இந்த மாவு கூட மிக்ஸ் ஆகி மாவு நல்ல மணமாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்படி மாவில் முட்டை தேங்காய் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இனி இந்த உருளையை ஸ்டவ்வில் வைக்கலாம். இனி இந்த மாவு நல்லா வெந்து நல்ல ப்ரௌன் கலர் ஆகும் வரை நம்ம வறுத்தெடுக்க போகிறோம். நம்ம இந்த மாவில் முட்டை தேங்காய் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணினதுனால இந்த ஈரம் பட்டு இந்த மாவு கட்டி கட்டியாக விழும். இந்த பெரிய பெரிய கட்டிகளெல்லாம் வந்து நம்ம கரண்டியால் இதே போல் உடச்சி விட்டால் போதும், ஈஸியாக உடஞ்சிரும். அப்படி இல்லாமல் இருந்தால் இதே போல் ஒரு மத்து வச்சு லைட்டாக இதே போல் உடச்சி விட்டால் போதும். இப்போவே நம்ம உடைக்காமல் இருந்தோன்னா மாவு வறுத்ததுக்கு அப்புறமா இந்த கட்டியெல்லாம் வந்து நல்லா வெந்து ஹார்ட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்களா, அந்த பெரிய பெரிய கட்டியெல்லாம் உடஞ்சி எல்லாமே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரியே இருக்கும். இனி இந்த மாவு இன்னும் கொஞ்சம் கூட ப்ரௌன் கலரில் வர வேண்டியது இருக்குது. 3/4 பாகம் வெந்ததுக்கு அப்புறமா இனி இது கூட நெய், ஏலக்காய் தூள், எள் எல்லாம் சேர்க்கணும். இப்போ இந்த மாவு வந்து ஒரு 3/4 பாகம் வெந்தாச்சு. இன்னும் ஒரு 1/4 பாகம் கூட வேக வேண்டியது இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்க்கலாம். இது வீட்டிலே ரெடி பண்ணின நெய் ஆனதுனால நான் 1/4 கப் அளவுக்கு எடுத்து சேர்த்துருக்கேன். கடையிலேருந்து நீங்கள் வாங்குறதா இருந்தால் உங்களோட விருப்பம் போல் சேர்க்கலாம். ஆனால் இந்த அளவுக்கு நெய் சேர்க்கும் போது தான் இந்த மாவு நல்ல மணமாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இனி இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்க்கலாம். நான் எடுத்துருக்கக்கூடிய ஸ்பூன் வந்து 1/2 டீஸ்பூன் அளவு, அதனால் நான் 3 தடவையாக சேர்த்துருக்கேன். இனி இது கூட 3 டீஸ்பூன் அளவுக்கு எள் சேர்க்கலாம். கருப்பு எள் தான் நான் சேர்த்துருக்கேன். வெள்ளை எள் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம். ஆனால் கருப்பு எள் சேர்க்கும்போது இந்த மாவு பார்க்க இன்னும் அழகாக இருக்கும். இந்த பாட்டிலில் நான் போட்டு வச்சுருக்கக்கூடிய ஸ்பூன் வந்து 1/2 டீஸ்பூன் அளவு தான், ஒரு சின்ன ஸ்பூன். அதனால தான் நான் நிறைய சேர்த்தது மாதிரி உங்களுக்கு இருக்கும். கரெக்டாக 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். இனி இந்த எள், ஏலக்காய், நெய் எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா வறுத்து விட்டுட்டு இதே போல் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம்.
இந்த மாவு வறுக்கும் போதே வீடெல்லாம் அவ்வளோ கமகமான மணமாக இருக்கும். இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணின பிறகு இந்த மாவு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு சின்ன சூடு இருக்கும்போதே நமக்கு தேவையான அளவுக்கு சீனி சேர்த்து சீனியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே ஆற விட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சா போதும். உங்களுக்கு சீனி சேர்க்க விருப்பம் இல்லைன்னா இந்த மாவை அப்படியே ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். சாப்பிடும்போது கூட சீனி சேர்த்து சாப்பிடலாம். ஆனால் இந்த மாவு சின்ன சூடாக இருக்கும்போதே நம்ம சீனி சேர்த்து வைக்கும்போது இந்த மாவில் இந்த இனிப்பும் சேர்ந்து மிக்ஸ் ஆகி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்நாக்ஸை ரொம்ப ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு நான் காமிச்சு தந்திருக்கேன். இதே அளவுகளை வச்சு நீங்கள் எவ்வளோ வேணாலும் ரெடி பண்ணலாம். நல்ல டேஸ்டியான ஒரு ரெசிபி தான் இது. இந்த மாவு நீங்கள் அப்படியே சாப்பிட்றதா இருந்தால் அப்படியே சாப்பிடலாம், நல்லா தான் இருக்கும். அப்படி இல்லாமல் பசிக்கும் போது சாப்பிடக்கூடிய ஒரு உணவாக சாப்பிடணும்னா இது கூட பழம் சேர்த்து உருண்டை பிடிச்சி சாப்பிட்டீங்கன்னா பசி அடங்கும். இந்த ஒரிஜினல் முட்டை மாவு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணி மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு ரெசிபியில் சந்திக்கலாம். தேங்க்யூ.